எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. குளுமையாக எங்களுடைய சூழலை நீர் மாற்றி கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தெய்வீகமான நாமம் மாத்திரமே இந்த வழிபாட்டின் ஊடாக மகிமையும் மாட்சிமையும் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 123வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்கிற பாடல் 123வது பாடல். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கல மிகு சம்பிரம சுபசோபன சேமம் சுபமங்கல மிகு சம்பிரம சுபசோபன சேமம் அதிசுந்தர நீரை கொண்டுய அருள் மோகிஷ தீபன் கதிவும்பர்கள் தோளும் இங்கித கருணை பிரதாபன் கதிவுயாய் ஒரு கந்தமா திருவானுலகர தேவ சொருபான ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா அபிராமுனியிடமே வியபதிலா உபகாரன் எபிரேயர்கள் கோலம் தாவீதின் அரசர் கோர்குமாரன் எபிரேயர்கள் கோலம் தாவீதின் அரசர் கோர்குமாரன் சாதாரண சுவிசேஷன் கோதே புரியாதா முடை கோத்திர திருவேஷன் கோதே புரியாதா முடை கோத்திர திருவேஷன் நாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பன்னோதுவர் கண்ணாம்பல பரமண்டலநாதன் பன்னோதுவர் கண்ணாம்பல பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கல மிகு சம்பிரம
பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஓலது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்சிறுதியும் உள்ளவர்களாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாரோங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் ஓலது. பூமியும் உண்டாக்கினவர் அவரே. ஏன் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேனே என்றே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுவல்குமாயிருக்கிறோமே என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றோ அறிக்கை இடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மேய்த்தும் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உம்மையும் சிலர்கிற மெய்யான அறிவையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தாவே ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 99வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. ஏகோவா என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? தீமைகள் செய்கிறவர்களாகிய என் சத்துருக்களும் என் பகையினரும் என்னை நெருங்குகையில் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே எப்போதும் எப்போதுமான யோகா யுகங்களாய் இருக்கிற படியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கிரங்கும். கிறிஸ்துவே இறங்கும். கர்த்தாவே,
உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவை, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மைமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவே சூதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உமது திருச்சபை உமது ஆளுகையின் கீழ் மகிழ்ச்சியாய் எல்லா பரிசுத்த அமைதியோடும் உமக்கு ஊழியம் செய்ய தக்கதாய் இம்மையின் ஓட்டத்தை நீர் சமாதானமாய் ஒழுங்குபடுத்தியருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராகிய எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அமர்ந்து திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். திருத்த பண்டிகை பின்னிட 4ஆம் நாளுக்கு குறிக்கப்பட்ட திருமறை பகுதியின் உட்பகுதி சங்கீதம் 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 153 முதல் 160 வரை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். சங்கீதம் 119 வசனங்கள் 153 முதல் 160 வரை. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்றார் என்பது. குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுகிறது. அப்படின்னால குறிக்கப்பட்ட படியேற்பட்ட பகுதி எரேமியா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் முடிய. எரேமியா 28ஆம் அதிகாரம் வசனம்
5-9 முடிய. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தின் நின்றிருந்த ஜனங்கள் எல்லோரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டங்களையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்க தரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான் என்றார் என்பதுவே. முன்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலேயே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மனித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் தான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லியிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செய்யாதிருக்குமோ? முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனே ஆனேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவான இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படி அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படியாயிற்று என்பதுவே. குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்கப்படுகிறது. அப்படினாலும் குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி ஒரு மத்திய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் முடிய நான் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 42 வரை. Think not that I am come to send peace. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். For I am come to set a man at variance against his father, and the daughter against his mother, and the daughter-in-law against her mother-in-law. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். And a man's foes shall be they of his own household. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. He hath loved father or mother more than me is not worthy of me,
and he hath loved son or daughter more than me is not worthy of me. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And he hath taken not his cross and followeth after me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that findeth his life shall lose it, and he that loses his life for my sake shall find it. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். He that receiveth you receiveth me, and he that receiveth me receiveth it that sent me. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். He that receiveth a prophet in the name of a prophet shall receive a prophet's reward, and he that receiveth a righteous man in the name of righteous man shall receive a righteous man's reward. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். And whosoever shall give a drink upon to one of these little ones a cup of cold water only in the name of a disciple, verily I say unto you, he shall in no wise lose his reward. ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. குறிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவனுள்ள திருமறை பகுதியை வாசிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்டோம். அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கதமேட்டத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருக்கு உயிர் தோறி மறைத்தோரை இணைத்திருக்க வருவார். பரிசுத்தானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தானவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் யாவரும் அமர்ந்து ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 320வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றினேன் என்கின்ற பாடல். இறுதி சரணத்தின் போது நாம் எழுந்து நின்று பாடுவோம். 320வது ஞான பாடல். சிலுவை சுமந்தோனாக இயேசுவும் பற்றினேன். ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். போற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் ஆணையிலே
நம் தந்தை கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 34 துவங்கி 42 முடிதான திருமொழிகள். The Gospel according to St. Matthew chapter 10 verses beginning from 34 to 42. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் உமது திருமொழிகளை சிந்திக்க முற்படும்போது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமொழிகளை உமது திருமொழிகளாய் ஏற்று அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க நீர் எங்களுக்கு அருளைத்தார். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மொழியும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒரு 3 முறை ஏற்கனவே தமிழ் என்னுடைய வாழ்த்துக்கள். கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்கும், கவலை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், இப்படி நிறைய நாம் ஒரு கருத்துக்களை முன்வைத்து இந்த கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இதற்குள் வரும்போதும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிம்பம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் வாசி கேட்டதான பகுதியில் நாம் கடந்த வாரங்களிலிருந்து நாம் சிந்திக்கும் போது, கடந்த சில வாரங்களாகவே இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அநேக உபதேசங்களை கொடுத்து இந்த ஊழியத்திற்காக அனுப்பக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி தொடர்ந்து இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிற வேளையில்தான் இந்த முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். 34ஆம் வசனத்தில், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்து பார்க்கும்போது திருமறை இயேசுவை காட்டக்கூடிய மிக முக்கியமான அழகான விஷயம் என்ன என்றால், அவர் சமாதானத்தின் காரணர், தேவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை குறிப்பாக எசையா தன்னுடைய நூலிலே சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், அவரை பற்றி சொல்றாரு. நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், அப்படி சொல்லிட்டே வரும்போது சொல்லுவார், சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு என்று அழைக்கப்படும். சமாதானத்தின் மன்னர், அரசர் அவர்தான். இஸ் a prince of peace அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சமாதானத்தின் பிரபுவாக, அரசராக இருக்கின்ற இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, பூமியின் மேல சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அதை நான் அனுப்ப வரல அப்படின்னு சொல்றார். இன்னும் நாம் திருமறையில் இயேசு கிறிஸ்து இப்படி எசையா சொன்னது மாத்திரமல்ல, அவர் ஊழியத்திலும்
இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கும் போது முதல் கட்டமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அந்த மலை பிரசங்கத்தில் நிறைய உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வரும்போது பாக்கியவான் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். அப்படி போடும்போதும் இயேசு ஆண்டவர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம், சமாதானம் பண்ணுவோர் பாக்கியவான்கள். அவர்கள் யார் அப்படின்னா, யார் அவங்க? கடவுளின் புத்திரர், கடவுளுடைய மகளாய் அவர்கள் இருப்பார்கள். யாரு? சமாதானம் பண்ணுவோர். இப்படி உபதேசம் செய்தவர். உபதேசம் செய்தவர் மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து யோவான் நற்செய்தி நூலிலே படிக்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கும் சமாதானத்தை போன்றதல்ல நான் கொடுக்கும் சமாதானம் அப்படின்லாம் இயேசு பேசுவார். உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களுக்கு காட்சி அளிக்கும் போது முதல் முறை இயேசு அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பூட்டப்பட்டுள்ள அறையில் போய் இயேசு நின்று உங்களுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இப்படி திரும்ப திரும்ப இயேசுவை பற்றி சொன்ன விஷயம், இயேசு உபதேசமான சொன்ன விஷயம், அல்லது அவர் வாழ்வில் நடப்பித்த விஷயம் சமாதானம் சமாதானம் என்றுதான் நாம் பார்க்கிறோம். தன் சீடர்களுக்கு சொல்லும் போதும் அந்த மத்தேயுவில் 10ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சிந்தனை பகுதியிலும் அதற்கு முந்தைய வசனங்களை படிக்கும்போது அவர் சொல்றார், ஒரு வீட்டிற்குள் போனால் என்ன செய்யுங்க? வாழ்த்துங்கள், சமாதானத்தை கூறுங்கள் அப்படின்றது. சமாதானத்திற்கான காரணர், சமாதானத்தை விரும்பக்கூடியவர் அங்கே இருந்தால் நிச்சயம் நீங்கள் கொடுத்த அறிவித்த சமாதானம் கிடைக்கும் அப்படின்றார். ஸோ இப்படி சொன்ன இயேசுவினுடைய கருத்துக்கு சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், மாறாக சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஸோ பட்டயம் அப்படின்னா இல்லையா, ஸ்வர்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த வால், கத்தி, அதை அனுப்ப வந்தேன் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு சொல்றது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஏன் இப்படி பேசணும் அவர்? வாளை அனுப்ப வந்தேன், பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று இயேசு இங்கே பேசுகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கிளாஷ் எங்க உருவாகுமா? குடும்பத்திற்குள் உருவாகும் அப்படின்றார். என்ன சொல்றாரு? மகனை தகப்பனுக்கும், மகளை தாய்க்கும், மருமகளை மாமிக்கும் விரோதமாக பிரித்து விட வந்தேன். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் தான் யார்? கடவுள் இல்லையா? போன வாரம் அப்படிதான் நம்ம குடும்ப ஞாயிறை அனுசரித்தோம் இல்லையா? அந்த ஃபேமிலியை அழகா பில்ட் பண்றவர் யார் அப்படின்னா கடவுள் தான். அப்படி குடும்பத்தை உருவாக்கின கடவுள் சொல்லுகின்றார், என்ன சொல்றாரு? ஒருவருக்கு எதிராக ஒருவர் குடும்பத்தில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவீர்கள், நான் அவர்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன்றார். இதெல்லாம் கேட்கறது எப்படி இருக்கு? என்ன இப்படி பேசுறாரு, தப்பாச்சே அப்படின்னு மாதிரி நமக்கு தோணும். மகனுக்கு எதிராக தகப்பன், தகப்பனுக்கு எதிராக மகன், தாய் மகள், மகளுக்கு எதிராக தாய், மாமியார் மருமகள். அது எப்பயுமே இருக்கும்ல, இருக்குங்களா? இருக்கா? மாமியார் மருமகள் பிரச்சனை அது சீரியல்ல நிறைய இருக்கும். அதனால அதை பார்த்து கெட்டு போகாதீங்க. சீரியல் இப்படி எல்லாம் இருந்தால் தான் அது நல்லா ஓடும். அதனால அப்படிலாம் நிறைய பண்றாங்க. அப்போ குடும்பத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனை இவை எல்லாம் ஏற்படும். பிரித்து விட வந்தேன் அப்படின்றார். சேர்த்து விடுகிறவர் தான் ஆண்டவர். ஆதாம் இருந்தாரு, ஏவாளை உருவாக்கி அவர்களை இணைத்தார். அவர்கள் ஓர் உடலாய் மாறினார்கள். ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி சேர்க்கிறவர் கடவுள். அல்ல இங்க சொல்றாரு, பிரித்து விட வந்தேன். நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் 36வது வசனத்துல, ஒருவனுடைய சத்துருக்கள் வீட்டார். நம்ம சத்துரு எங்க இருக்கிறான்? எதிராளி. நமக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்றோம்ல. நம்மை சுற்றி நாம் பணி செய்கின்ற இடத்தில், படிக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், நாம் வாழும் சமூகத்தில் நமக்கு எதிராக சத்துருக்களாக நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு எதிராக செயல்படவே காத்து கொண்டு இருப்பார்கள். வாய்ப்புகள் கிடைத்தால் நம்மை வீழ்த்த நினைப்பார்கள். ஆனால் நீங்க இயேசு இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உங்க வீட்டிலே யார் இருக்காங்க?
உங்களுடைய சத்துரு, எதிராளி வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள் என்று அடுத்தது சொல்லுகின்றார். 37வது வசனத்தில், என்னை நேசிப்பதிலும் தகப்பனையாவது தாயையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. எனக்கு தகுதியானவர் இல்லையா, அந்த ஒத்தி அப்படின்னு சொல்றல, எனக்கு ஏற்புடையவர், எனக்கு தகுதியானவர் யார் என்றால், என்னை விட தன் தாயையோ தகப்பனையோ தன் சகோதர சகோதரிகள் உறவுகள் யாரையாவது அதிகமாக நேசித்தால் எனக்கு ஏற்புடையவர் அல்ல. கடவுளை அன்பு செலுத்துவதிலும் கூடுதலாக நம்ம சொல்றோம்ல, அவங்களுக்காக என் உசுரைய சொல்றோம்ல, அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறது கூட நான் தயார் சொல்றாங்கல்ல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. கொடுப்பேன், என் உயிரை எடுத்துங்க, அவருக்காக நான் சாக தயார், இப்படியெல்லாம் பேசுவாங்க. அல்லது குடும்பத்திலும் கூட, ஒரு குடும்பத்தில் என்னை விட யாரையாவது நீங்கள் அதிக அன்பை காட்டினீர்கள் என்றால் எனக்கு ஏற்புடையவர் தகுதியானவர்கள் நீங்கள் இல்லவே இல்லை அப்படின்றார். அதே கடவுள் தான் சொல்றாரு, தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டும் அப்படின்றார். இங்கேயும் பெரிய நெருடலான கருத்தை இயேசு முன்வைக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். 38வது வசனத்தில், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. டேக் யுவர் ஓன் கிராஸ், தன் சிலுவை அப்படின்றார், அடுத்தவருடைய சிலுவை அல்ல. அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு சிலுவை கொடுத்தாராம். அப்போ ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டாராம், உன் சிலுவை ரொம்ப லெகுவா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருசாகிற மாதிரி தெரியுது. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறாராம், என்ன கேட்குறாராம், என்ன ஆண்டவர், எனக்கு ரொம்ப கஷ்டமான சிலுவையை கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறீங்களே, அவங்க சிலுவையை அவங்க எடுத்துன்னு போங்க, உங்களுக்கானதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ நம்முடைய ஆற்றல், நம் பலன் இறைவனுக்கு தெரியும். நமக்கு தகுந்தாற்போல் கடவுள் நமக்கு அருள்வார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். யாருக்கு பின் பயணிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றாரு, தன்னை பின்பற்ற வேண்டும், என்னை. ஸோ ஆண்டவரை பின்பற்றுகிறவர் எனக்கு ஏற்புடையவர். அப்ப அவருக்கு பின் செல்லுகின்ற, சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லும், சும்மா ஃபாலோ பண்ணக்கூடாது. டேக் யுவர் ஓன் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள். தன் ஜீவனை கண்டடையவன் அதை இழந்து போவான். அதெல்லாம் முடியாது, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், அந்த சிலுவையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னால் முடியாது என்று தன் உயிரை பெரியதாக நினைக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்தவனும் அதை கண்டடைவான். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தில் மிகவும் அழுத்தமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய ஒரு முரண்பாட்டையும் பெரிய எதிர்ப்பின் செய்திகளை நமக்கு இது தருகிறது. ஏன் இப்படி இயேசு பேசுகிறார்? அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்தவம் என்று நாம் எடுத்து பார்த்தாலே ஒரு பெரிய நெருக்கடியை, கஷ்டத்தை, வலியை, வேதனையை அருள்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு. அந்த நெருக்கடியான வாழ்விலும் யார் ஆண்டவருக்குள் தங்கள் வாழ்வை வாழ்கிறார்களோ அவைகள் அனைத்திலும் இருந்து அவர்கள் லெகுவான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்வை கட்டாயம் பெற்றுக்கொள்வார்கள். நம்ம 2வது, உம்மை பற்றினேன். ரொம்ப அழகான ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும். 320வது ஞானப்பாடல். எல்லாவற்றையும், என் ஆஸ்தி, மேன்மை, கல்வி எல்லாவற்றையும் நான் குப்பையா, அதான் பவுல் சொன்னார்ல. பவுல் ரொம்ப சிறப்புக்குரியவர். கமாலியல் என்கின்ற வேத பண்டிதரிடத்தில் பாடம் பயின்றவர், ஒரு பெரிய செல்வந்தர். அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கிற பவுல் சொல்றாரு, ஆண்டவரே உம் நிமித்தம் எல்லாவற்றையும் நான் தூசியும் குப்பையுமாக என்கிறேன். எதையும் ஆண்டவரை விட மேன்மையாக அவர் பார்க்கவில்லை. கடவுள் தான், ஆண்டவர் தான் அப்படின்னு அவர் தன்னை முற்றிலுமாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தவர் பவுல். அந்த வாழ்வியலை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்ப என்னை விட
குடும்பத்திற்குள் பிளவுகள் ஏற்படும், சமாதானம் அல்ல பிரச்சனைகள் உருவாகும், விரோதங்கள் ஏற்படும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, என்னை விட அந்த அதிக அன்பை யாரிடமாவது நீங்கள் செலுத்தினால் எனக்கு தகுதியானவர் ஏற்புடையவர் அல்ல என்ற. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் கடந்து அந்த கடவுளை நாம் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். We give our first priority to our God. நம் கடவுளுக்கு நம்முடைய முதல் முன்னுரிமை நாம் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும். அதை தான் அவரை அன்பு செலுத்துதல் என்பதனுடைய அர்த்தம். எப்படி அவரை நேசிக்கிறது? ஆண்டவரை நேசித்தல். நம்ம அன்பு செலுத்துற ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்லாம் கிடையாது. வாயில் அல்ல, வாய் சொல்லால் அல்ல, மாறாக செயலில் காட்ட வேண்டும். எல்லாவற்றையும் விட இங்க வந்து சொல்லிட்டாரு, குடும்பத்தை சில உறவுகளை பற்றி இங்க சொல்லுகிறார். இது போன்று எல்லாவற்றையும் நம்ம ஆஸ்தி, அந்தஸ்து, நம்முடைய உறவுகள், நாம் முக்கியமாக நினைக்கிற விஷயங்கள், இவை எல்லாவற்றிற்கும் மேல் அந்த கடவுளில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி வாழ்கிற வாழ்வுதான் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகுதலின் வாழ்வு, அவருக்கு தகுதியான வாழ்க்கை. இல்லை என்றால் இல்லை என்று அர்த்தம். ஸோ இன்னைக்கு வழிபாடு அப்படின்னு இருக்கும்போது யாருக்கு நம்ம முதல் உரிமையை கொடுக்கணும்? யாரை அதிக நேசிக்க வேண்டும்? கடவுளை தான், இல்லையா? இன்றைக்கு வந்து ஓய்வு நாள், இது ஆண்டவரின் நாள் என்று நாம் இறைவனிடத்தில் ஓடி வந்து இறைவனை வழிபட வேண்டும். இதைவிட நாம் எதற்காவது அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தால் லூதர் சொல்லுகின்றார், அது விக்கிரக ஆராதனைக்கு நிகர். ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா, அது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் வேறு எதற்கு நாம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்று நம்முடைய வாழ்வு இருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம், இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதர் ஞாயிறு மாதிரி இருக்குது எனக்கு. எப்பயுமே பொதுவாக அப்படிதான் இல்லையா? மாதர்கள் எப்போவுமே இருப்பீங்க, அது போல தான் இருக்காங்க. ஆண்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். இப்போ நம்ம வந்து நிறைய பொறுப்புகளை கொடுத்து வச்சுருக்கோம்ல சர்ச்சில், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க வந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மல் பொறுப்பாக இருக்கட்டும், தலை இல்லையா, பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், அதுக்கப்புறம் மாதர்கள், மாதர் சங்கம், வாலிப சங்கம், அதில் துணை பொறுப்பு, அதில் இப்போ கூடுதலாக நம்ம செயற்குழு உறுப்பினர்கள், அப்படிலாம் நிறைய பேர். எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? பொறுப்புகள் வந்து கொடுத்தா தான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாருக்கும் நம்ம அதை வந்து உடைத்து பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? குறுகி வச்சுட்டு ஒருத்தருக்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கம்முன்னு போய் நேக்கலாம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஷஃபல் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள், முக்கியத்துவம். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஈடுபாட்டை கொடுப்பார்கள் என்று நம்ம கொடுக்குறோம். ஆனால் எங்கே கொடுக்குறாங்க? இல்லையா? ரொம்ப வேதனையான விஷயம் இதெல்லாம். வழிபாடு இருக்குதுன்னா அந்த முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறதில்ல. புதன்கிழமை வழிபாடு எடுத்தீங்கன்னா இன்னும் மோசம். ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னா இன்னும் மோசம். போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சோம் இல்லையா? ஃப்ரைடே கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வச்சோம். அதில் நம்ம மெயினாக நம்ம வாலிபர்கள் இளமகளிருக்கு நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் கூடுதலாக திருச்சபையாருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸ்பெஷல் கெஸ்ட்டை வேறு நம்ம கூப்பிட்றோம். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி போகிற மாதிரியே தான் நம்ம நடக்குது. ஸோ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அப்டேட் பண்ணிடுறோம். அது இல்லைன்னா கூட எல்லாரும் திருச்சபையாருக்கு செக்ரட்டரி அறிவிப்பாக கொடுத்துட்றாரு. நானும் செகண்ட் டைம் வந்து திரும்ப அதை நான் சில விஷயங்களை பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன், இப்படி இருக்குது வாங்க அப்படின்னு. அது இல்லாமல் 3வது முறை மறுபடியும் அந்த டேல மறுபடியும் செக்ரட்டரி வந்து குரூப்பில் போட்டுருவார். அது நான் உங்களுக்கு ஃபார்வேர்டும் பண்ணிடுவோம் எல்லா குரூப்புக்கும். 4 குரூப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்குது, எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணிடுறோம். உங்களுக்கு வந்து தகவல் வந்து சேர்ந்துருது. அதை பல பல ஸ்டைலில் வந்து நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து கையாளலான்னு சொல்லிட்டு ஏற்ப கொஞ்சம் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுனால அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுது. ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு போடுங்க, எங்கள் பாட்டு நாங்கள் பார்ப்போம், எங்கள் பாட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். சரி, இதெல்லாம் பண்ணாமல் கூட கரெக்டாக நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்கன்னு பார்த்தா அதில் வந்தவங்க வந்தீங்க, வராதவங்க வரல.
ஸோ நம் இறைவனுக்காக என்ன செய்கிறோம்? அது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சூப்பராக ஆண்டவருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த வாழ்வியலை எப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள், அதுதான் முக்கியம். ஒரு திருச்சபை நமக்கு இருக்குது. லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைடே வந்தவர் வந்து நம்ம சபை சங்கத்தில் ஐயரா ஊழியம் பண்ணவர், அருள் திரு செல்வகுமார் ஐயர். கடவுள் இறைவனில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி டீக்கனஸ், அவங்க ஐயரம்மா 1 இயர் முடிச்சுட்டு ஓராண்டு இறையல் கல்லூரி ஜான்ராஜ் சார் கூட. அப்போ அவங்க வந்து இங்கே மாதர் ஊழியம் செஞ்சு அவங்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க பிள்ளை தான் வந்து வந்தார், கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது உள்ளோ. ஐயரும் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதில்லை. எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சரி கால் பண்ணோடனே அவரும் மனமு வந்து ஏற்றுக்கொண்டு வந்தார். ஃபேமிலியாக வந்தாங்க. அவங்க மனைவி, பிள்ளைங்க 2 பேர் எல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வாக இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு போனாங்க. அப்போது ரொம்ப நம்ம சர்ச்சை பார்த்து மெச்சித்து பேசினார். ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, இதெல்லாம் சொன்னார். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் மனசில் இருக்கும், என்ன இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமாக யார் இருக்கணும்? நாம் இருக்கணும் இல்லை? அங்கே பார்த்தா நிறைய பெருமையான இடங்கள், என்ன பண்ணுறது நம்ம? ஸோ இப்படி நாம் ஊழியம் அப்படின்னு இருக்கும்போது நாம் அதற்காக என்ன பண்ணுறோம்? ஏற்பாடு செய்கிறோம். உங்களுக்காக நீங்கள் இன்னும் இறைவனோடு வாழுகின்ற வாழ்வியலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், இறைவனோடு அந்த உறவை இன்னும் புதுப்பித்து வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நிறைய விஷயங்கள் திருச்சபையில் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அதில் எல்லாவற்றிலும் நம்முடைய பங்களிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அது பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் என்று நாம் வேறு விஷயங்களுக்கு கொடுக்குறோம். பார்த்தீங்களா? அதை தான் இங்கே சொல்கிறார். இன்றைக்கு வழிபாடுன்னு இருக்கும்போது இதை கடந்து வேற விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்களா? என்னை விட, அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ இதை விட அப்படின்னு சொல்லும்போது இங்கே நாம் அடுத்தது ஒரு கேள்வியை எழுப்பி கட்டாயம் பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்? இவங்களை எல்லாரையும் வெறுத்துருங்க, இவர்களை எல்லாம் வெறுத்து விட்டு நான் தான் அப்படின்னு இருங்க என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் இதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவரை அன்பு செலுத்துவதை விட அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கொஞ்சம் குறைவான அன்பை நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட கொஞ்சம் கம்மியான அன்பை என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களோடு இருக்கிறவரிடம் செலுத்துங்கள். உங்கள் பெற்றோர்களையோ, பிள்ளைகளையோ, சகோதர சகோதரிகளையோ, நண்பர்களையோ, உறவுகளையோ, இது போன்று நாம் நினைக்கக்கூடிய அந்த பணிகள், மேன்மையான காரியங்கள், முக்கியத்துவம் இதுதான் அப்படின்னு நம்ம போகக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரை விட ஒரு படி கீழ் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை ஒரேடியாக வெறுத்து தள்ள வேண்டும் என்று இல்லை. பெற்றோர்களை என்ன பண்ணாதீங்க, நீங்க ஒன்றும் பார்க்காதீங்க, பிள்ளைகளை விட்டுருங்க, எல்லாத்தையும் வெறுத்துட்டு எனக்கு பின் செல்லுங்கள், எனக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி அல்ல. அதை பழைய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் படிக்கும்போது நமக்கு தெரியும். இவை எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு ஒருபடி மேல் அன்பு வேண்டும். ஆண்டவரை விட சற்று குறைவான அன்பை இவைகளில் நாம் செலுத்த வேண்டும். இதைதான் கடவுள் விரும்புகின்றார். அப்படி இல்லை என்றால் அது விக்கிரக ஆராதனை. அப்ப இதை தான் இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல உபதேசமாக சொல்லுகின்றார். அதனால சர்வீஸ்க்கு வராமல் ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட நம்ம மக்கள் இதெல்லாத்தையும் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், எப்பயும் வழிபாட்டில் முடியல ஓகே. அதாவது இன்னைக்கு ஒர்க்கர் வைக்கிறாங்களே சில இடத்துல வேலை அப்படின்னு வச்சிடறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயர் இப்படி அவர் பாட்டு கூப்பிட்றாரு, வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வேலைக்கு போகலாம், என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சரி அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு என்ன பரவாயில்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போனால் தான் நமக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கும், கூடுதல் நமக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும், இப்படியெல்லாம் வேறெல்லாம் இருக்குல்ல. அப்படியெல்லாம் நினச்சிட்டு நம்ம போனால் ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதை நாம் புரிந்து வாழ வேண்டும். அடுத்ததாக இங்கே சொல்லுகின்ற 40வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ந்து படிக்கும்போது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கின்றான். ஸோ ஆண்டவரின் பணி செய்யக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த விஷயத்தை பற்றி அடுத்தது சொல்லுகின்றார். நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக
அனுப்பின கடவுளை ஏற்றுக்கொள்கின்றோம். இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர்களை அனுப்பின அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கடவுளிடமிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள். அவைகளை ஏற்றுக்கொண்டால் நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டதாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அடுத்ததாக நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் 41, 42. தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம், நீதிமானின் நாமத்தின் நிமித்தம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதற்குரிய பலனை அவர்கள் பெறுவார்கள். அதற்குரிய ரிவார்டை, அதற்குரிய கைமாறை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது சொல்லுகின்றார், சீஷனின் நாமத்தின் நிமித்தம் இச்சிறியோரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதற்குரிய பலனை பெறாமல் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன செய்கிறோமோ அதற்கான கைமாறு, அதற்குரிய பிரதிபலன் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதற்கு பிரதிபலனை, அதற்கான பலனை, கைமாறை கடவுள் நிச்சயம் அருள்வார். நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. நாம் எந்த விதத்தில் யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்குரிய பலனை கடவுள் நமக்கு அருள்வார் அப்படின்ற. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை யார் அறிவித்தாலும் அதை நன்கு ஆராய்ந்து பார்த்து அத்திருவார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அதற்குரிய பலன், அதற்குரிய ஆசீர்வாதங்கள் மிகுதியாக அமையும் என்பதை இயேசு கிறிஸ்து அடுத்தபடியாக இங்கே சொல்லுகிறார். இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வாழும்போது நமக்கு நிச்சயம் வலி நிறைந்த, வேதனை நிறைந்த வாழ்வியல் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அது அந்த சிலுவை அப்படின்றது. அந்த சிலுவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், ரோம அரசுல ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்றத்தை செய்தவருக்கான தண்டனையை விதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவிதான் சிலுவை. அந்த சிலுவையில ஏற்றுவார்கள், ஏற்றி தொங்கவிட்டு இறுதியில அப்படியே அவர் சாகிற அள வரையிலும் அப்படியே விடுவார்கள். இறுதியாக கழுகுகள் வந்து அவருடைய உடலை உண்டு செல்லும், கொத்தி செல்லும், இதெல்லாம் நடக்கும். ரொம்ப மோசமான மரண தண்டனைக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் சிலுவை. இப்பொழுது அது புனிதமான சின்னமாக மாறி நிற்கிறது. ஏனென்றால் இயேசு அந்த சிலுவையில் மரித்தார். அது ஒரு புனிதமானது. அப்ப சிலுவை என்றாலே இப்படி ஒரு கொடூரமான, வேதனை, இன்னல் நிறைந்த ஒரு சின்னம் என்பதுதான் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயம் வலி வேதனைகள் இருக்கும். ஆனாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நல்வாழ்வை ஆண்டவர் வழங்குவார். அந்த நிறைவான எண்ணத்தோடு, சிந்தனையோடு நாம் இவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நம்முடைய வாழ்வின் பயணங்களை ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்வதனால் தான் அந்த பிளவுகள், பிரிவினைகள் என்று ஆரம்பிக்கிறார் இல்ல, குடும்பத்தில் பிரிவினைகள் நிறைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு 2 பேர் ஆண்டவரை ஏற்றிருப்பார்கள், மீதி ஒரு 4 பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும். உன்னை நான் வெறுத்தே விடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ அப்படியே போயிரு, நீ வேணாம் எனக்கு. இந்த பிரச்சனைகள் தான் உருவாகும் அவர் நிமித்தமாக. அந்த பட்டயத்தை, அதுதான் திருமறை சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எப்படி வேண்டுமானாலும் செயல்படும். அந்த இருபுறமும் கருக்குள்ளது ஏற்றுக்கொள்வர்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தரும். ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இன்னலையும் வேதனையும் கட்டாயம் அது அருளும். ஸோ 2 விதமாக செயல்படும். அப்போ ஒரு குடும்பத்திலும் இந்த இப்படிப்பட்ட சிக்கல்களும் நிச்சயம் ஏற்படும். நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஏற்றுக்கொள்வார்கள், அதனால் அவர்களால், அவளுடைய விசுவாச வாழ்வினால் குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை ஏற்படும். நீ என்ன இப்படி பண்ணிட்டு போற, என் கூட நீங்க பேசாதீங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா, வேண்டாம், உங்களோடு உறவு வேண்டாம் என்று குடும்பத்திலிருந்து அந்த எதிர்ப்புகள் நிச்சயம் உருவாகக்கூடிய சூழலை, உருவாயிருக்கக்கூடிய சூழலை நம்முடைய வாழ்விலும் நாம் நிச்சயம் அனுபவித்திருக்கலாம் ஒருவேளை, அல்லது நம் பார்க்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கலாம். ஏன் நம்ம ஆரம்ப காலத்தை எடுத்து பாருங்களேன். இந்த பிகினிங் ஸ்டேஜில், ஆரம்பத்தில் கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றுக்கொண்டதினால் வந்த விளைவுகள், கஷ்டங்கள் நிறைய கட்டாயம் ஆரம்பத்தில் நமக்கு இருந்திருக்கும்.
இவைகளின் மத்தியிலும் யார் உறுதியாக கடைசி வரையிலும் நிற்கிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்பதையும் திருமறை தெளிவாக சொல்கிறது. கடைசி மட்டும் ஆண்டவரில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கே அந்த நிலையான நம் ஆண்டவரிடம் இருக்கிற அந்த உறவிலிருந்து நாம் வெளியேறக்கூடாது. சின்ன சின்ன காரணங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்திருந்தால் இல்லையா, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்றைக்கு இங்கே நாம் அமர்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்த அந்த மிஷினரிகள் இல்லையா, எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு சுதந்திரமா மகிழ்ச்சியா நிம்மதியா அழகா இருக்கு, நம்ம அழகா அமெரிக்கா தேசத்தில் நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்னு நினைச்சிருந்தா அங்கிருந்து யாரும் இங்க வந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் விட அன்பு செலுத்துதல் இல்லை, ரொம்ப வாஞ்சையோடு விருப்பத்தோடு நம்முடைய தேசத்திற்கு வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து தியோடர் நேத்திரையா அவர்கள் வந்து ஊழியம் செய்து இங்கேயே செத்து போயிட்டாங்க. யாருக்காக செத்தாங்க இல்லையா, ஆண்டவருக்காக அந்த உயிரை விட்டார்கள். அவருடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் தியாகத்தோடு கடவுளுக்காக, கடவுள்தான் அவரை தான் அன்பு செலுத்த வேண்டும், அவரை விட எதுவும் நமக்கு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது என்று நினைத்ததினால் தான் இங்கே வந்து ஊழியம் செய்து இங்கே வந்து திருச்சபைகளை உருவாக்கி, நிறுவனங்களை உருவாக்கி, இடங்களை வாங்கி, ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் எப்பயும் போல தான் இங்கே இருக்கக்கூடிய சூழல் நமக்கு நன்கு தெரியும். இடங்கள்லாம் வந்து நினைச்சாலே எங்கெங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளோ இடங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வித்துடுறாங்க இல்லையா. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, லைவ் கூட தான் போகுது, பார்க்கனா கூட அவங்க பார்ப்பாங்க, பார்க்குறவங்கலாம் பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், கடவுள் ஒருத்தர் தான், அவர் இருக்கிறார். ஸோ எல்லாம் நடக்குது. அதற்கு துணை போகிறவர்களும் உண்டு. ரீசன் வந்து என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம இடமும் இங்கே இருந்துச்சு இல்லையா, பெட்ரோல் பங்க் இருக்கிற இடம் ஐயா யோசிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அப்போ முன்னாடி இருந்த ஜோசப் சொல்ராஜர் சொன்ன மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு பாடியை நீங்கள் அங்கே அடக்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கு நம்ம செமிட்ரியாக அது வேணா இருந்திருக்கக்கூடும். அப்படியே விட்டோம், ரீசனோடு என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அங்கே பெதஸ்தா ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் வந்து செட்டில் பண்ணோம், அதனால் விற்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதுதான் சொல்கிறேன். அப்படி வந்து நிறைய இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிறார்கள், ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க, நம்ம ஒன்றும் பேச முடியாது. அட்லீஸ்ட் ஒரு என்ன பண்ணோம், எதிர்ப்பின் குரலையாவது நம்ம பதிவு செய்யும். அது எல்லா இண்டிவிஜுவல் ஐஎல்சி மெம்பருக்கும் அந்த உரிமை உண்டு இல்லையா. சரி, அவங்க போய் ஆற்றுக்கிட்டோம், பொறுப்பில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டோம், நமக்கு என்ன இருக்குது, நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் எங்கள் பிரச்சனையே. எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் காக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே மிஷினரிங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியுமா இன்றைக்கு அப்படின்னா இல்லையா. ஒரு சின்ன இடத்த கூட நம்மளால் வாங்க முடியாது. அவ்வளோ ரேட்டுக்கு இன்றைக்கெல்லாம் விலைவாசி நமக்கு தெரியும், அவ்வளோ உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் பிற்கால சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை இங்கே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அரசியலை தான் வச்சுட்டு போகிறோம். இதுதான் இங்கே நடக்குது சுற்றி ஐஎல்சியில். அப்போது இதை தான் இங்கே திருமறை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் விரும்பக்கூடிய, நினைக்கக்கூடிய இவை எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய அன்பை இறைவனில் வைத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் சென்று நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அவருக்காக வருகின்ற ஊழியக்காரர்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்று அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்யும் போது அதற்குரிய கைமாறையும் கடவுள் தருகிறார். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பலன் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த திருவசனங்களை உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நெருக்கடியான சிக்கலான வாழ்வு நமக்கு ஏற்பட்டாலும், அது பலவீனமாய் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிறரால் நெருக்கடிகள் ஏற்படலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம்.
ஆண்டவரால் நமக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வாழும்போது அதுதான் சிலுவையின் நிலை, அதுதான் அதை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற அந்த பயணம். ஆனால் அந்த பயணங்களில் கடவுள் நம்மோடு கூட இருப்பார், அவரும் நம்மோடு இணைந்து பயணிப்பார். அந்த நிலையை கடவுள் மாற்றுவார், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் என்கிற அந்த உறுதியான விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்வோம். இறுதியாக சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நாம் வாசித்த 119வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், 157வது வசனம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை பகைக்கிறவர்களும் அநேகர். இருக்குங்களா? 119, 157. என்னை துன்பப்படுத்துகிறவங்க, என்னை பகைக்கிறவர்கள் அநேகர். இது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது வேறு வடிவிலும் நமக்கு துன்பமும் பகைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அநேகர் உண்டு, இல்லை 1-2 பேர் இல்லை, அநேகர். ஆனாலும் நானோ உமது சட்டங்களை உமது சாட்சியங்களை விட்டு விலகவே இல்லை என்ற. அதாவது உம்மை விட்டு நான் விலகவில்லை. எனக்கு என்ன நேர்ந்தாலும், எனக்கு பகையாக துன்பமாக என்ன வந்தாலும், யார் வந்தாலும், உம்மை விட்டு, உமது சாட்சியங்களை, உமது சட்டங்களை, உமது நியமங்களை உம்மை விட்டு நான் விலகவே இல்லை. அடுத்த வசனம் சொல்றாரு, உமது வசனத்தை கை கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது. ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாதவர்களை சங்கீதக்காரன் எப்படி பார்க்கறாரா? துரோகிகளாய் பார்க்கிறாரு. இப்படி கடவுளுக்கு துரோகம் பண்றீங்களேப்பா அப்படின்னா பார்க்குறேன். அந்த துரோகிகள் அவர்களை நான் கண்டபோது எனக்கு அவர்கள் அருவெறுப்பு உண்டாயிற்று. அவர்களால் இப்படி இருக்கிறாங்களே அவங்க என்கின்ற ஒரு நிலை உருவானது அப்படின்றார். ஸோ அந்த அளவிற்கு கடவுளில் ஒரு அற்புதமான வாழ்வை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தவர் தான் தாவீது அரசர். என்ன வந்தாலும் உம்மை விட்டு நான் விலகவில்லை. அந்த விலகாத வாழ்வை என்றும் அந்த இறைவனில் மிகுதியான அன்பை செலுத்தி வாழுகின்ற வாழ்வை, சிலுவையை தூக்கி கொண்டு அனுதினமும் அவருக்கு பின் செல்கின்ற வாழ்வை தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடும். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரொத்தி, நிலைவரமான ஆவியை புதுப்பி, உமது சமூகத்தில் நேற்று என்னை தள்ளி விடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தே இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். என்னை தாங்கும்படி ஜெபம் செய்வோம். வாழும் கடவுளே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். முதலை சன்னிதானத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முரண்பாடான, கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல உபதேசங்களை அன்றைக்கு தம் சீடர்களுக்கு வழங்கினதை சிந்திக்க கிருபை செய்தீர். சமாதானத்தின் காரணராகிய இயேசு சொல்லுகின்றேன், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே பிரிவினையே ஏற்படுத்த வந்தேன். குடும்பத்திற்குள், உறவுகளுக்குள், தாய் தந்தை சகோதர சகோதரிகளுக்குள், பிள்ளைகளுக்குள் விரோதங்களும் எதிர்ப்புகளும் உங்களுக்குள் உருவாகும். உங்களை பிரிக்க வந்தேன். இப்படி அநேக உபதேசங்களை அன்றைக்கு வழங்கினீர்.
இதன் மத்தியிலும் யாரெல்லாம் ஆண்டவரை மேன்மையாக, ஆண்டவரில் அன்பு வைத்து என்னை நேசிப்பதை விட மேலாக யாரை நேசித்தாலும் எனக்கு ஏற்புடையவர் அல்ல என்று சொல்லுகின்றேன். தகுதியானவர் இல்லை என்று சொல்லுகிறேன். எங்கள் வாழ்வில் ஆண்டவரை நாங்கள் என்றும் மையமாக வைத்து ஆண்டவரை மாத்திரமே நேசித்து என்ன வந்தாலும் குடும்பத்திலும் உறவுகளிலும் சமூகத்திலும் எந்த வடிவில் வந்தாலும் ஆண்டவரில் எங்கள் வாழ்வு அமைந்திட அருளைத்தாள். சங்கீதக்காரன் சொல்வது போல என்னை பகைக்கிறவர்களும் துன்பப்படுத்துகிறவர்களும் அநேகர் உமது சாட்சியங்களை விட்டு விலகவில்லை, உம்மை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை விட்டு விலகாத வாழ்வை எங்களுக்கு தார் ஆண்டவரை. எந்நாளும் எங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு மாத்திரமே எங்களுடைய முன்னுரிமையை, முதல் உரிமையை, முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் வாழ்ந்திட அருளை தாரும். அப்படி வாழுகின்ற வாழ்வு நீர் எங்களை பல நிலைகளில் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறேன். நிச்சயம் இது சிலுவை அனுபவம், வேதனையும் இன்னல்களும் நிறைந்திருக்கக்கூடிய அனுபவம் வாழ்வு என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் அந்த வாழ்வை நாங்கள் என்றும் ஆண்டவரில் வாழும்போது அவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு லெகுவாக மாற்றி, நிம்மதியாக மாற்றி, சந்தோஷமாக மாற்றி, மன நிறைவான வாழ்வை இந்த வாழ்விலும் எங்களுக்கு நீர் தருகிறவர். அந்த உணர்வோடு வாழ அருளைத்தார். உம் நாமத்தினால் வரக்கூடியவர்களை, உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்யும் போது அதற்குரிய பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்குரிய கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். அந்த வாழ்வை வாழ அருளைத்தார். அப்படிப்பட்ட வாழ்வை நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து நீர் தரும் எல்லா ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க, என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உமக்கு மாத்திரம் எங்களுடைய முக்கியத்துவம், முன்னுரிமை, அதை கொடுத்து கொண்டே சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் இந்த வார்த்தைகளினால் கடவுள் தம்முடைய மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்படி செங்கலிருப்பம் தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை உமது திரு கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார், ஆசீர்வதி. ஆண்டவரே, குறிப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அனைவருடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதி. படிக்கிற, வேலை செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற மக்களை கண்ணோக்கி பார். புதிய ஆண்டு வளமாய் ஆசீர்வாதமாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். பலப்படுத்தும், ஆற்றல் படுத்தும், சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய பொருளர் ஆண்டவரே டாக்டர் ரவி அவர்களுக்காக செபிக்கிறோம். தயவோடு கண்ணோக்கி பாரும். அவருடைய மனைவி, மகளுக்காக செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற இவர்களை கர்த்தர் ஆற்றல் படுத்தி, பலப்படுத்தி, நல்ல சுகத்தை நீ நிறைவாக தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சுகத்தோடு உமது ஆலயத்தில் வந்து உம்மை வழிபடக்கூடிய வாய்ப்புகளை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த வார நாட்களிலே நடைபெறப் போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த வழிபாட்டிற்கு என்று உமது ஆலயத்தை, உமது திருப்பீடத்தை ஆயத்தம் செய்து தம் மக்களை நீர் ஆசீர்வதியும். வண்ண பூக்களினாலே அலங்கரித்திருக்கிற தம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இசைக்கருவிகளினால் உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்களை பாடி திருவசனங்களை நடத்தி கொடுத்து வாசித்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி.
சமூக ஊடகத்தின் வழியாகவும் தம் மக்கள் உம்மை தொழுது கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற தம் மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சமூக ஊடகத்தின் வழியாகவும் ஆராதனையில் பங்கெடுத்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் அருமையான திருமதி அற்புதம் அவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று சிகிச்சைகளை மேற்கொண்டு இல்லம் திரும்பி இருப்பதற்காக நன்றி. நல்ல ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கும் இறைவனீர் மிகுதியாக தந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த பிதாவே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசங்களுக்காய் செபிக்கிறோம். அனைத்து தேசங்களையும் கர்த்தர் நீர் தயவோடு கண்ணோக்கி பாரும். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்தை, என்னுடைய தமிழ்நாட்டை, என்னுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலிப்பம் ஊராட்சியை இந்த திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்கள் யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் உள்ள அனைவரையும், ஊர் நாட்டாமை பொறுப்பில் உள்ள அனைவரையும், ஊர் மக்களையும், அருகில் இருக்கிற பள்ளிக்கூட, மருத்துவமனை யாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் இந்த திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். குறிப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைகள், சபை சங்கங்கள், வட்டங்கள், திருச்சபைகள், ஆயர் பெருமக்கள், சபை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்கள், அவருடைய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், இறையல் கல்லூரி யாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீர் விரும்பும் நிலையில எங்களுடைய இயேசுவானது எப்பொழுதும் இயங்க செயல்பட உமது இறை அரசை கட்டியெழுப்பக்கூடிய கருவிகளாய் அனைவரும் தொடர்ந்து வாழ்ந்திட நீர் அருளை தாரும். இவ்வேளையிலும் ஆண்டவரே, வெனிசுலா பகுதிக்காய் செபிக்கிறோம். நாட்டில் ஆண்டவரே, சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் ஆண்டவரே அநேக மக்கள், குறிப்பாக 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மாயமாகி போயிருப்பதை நாங்கள் செய்தியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்களும் இதில் மரணித்தும் ஆண்டவரே அதில் பாதிப்பிற்குள்ளாகி மீட்டெடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் கேள்வியுற்றிருக்கிறோம். கர்த்தர் அந்த இடங்களை நீர் தயவோடு கண்ணோக்கி பாரும். மரணித்திருக்கின்ற அன்பு மக்களுக்கு, அவர்களின் உறவுகளுக்கு வேண்டிய அமைதியும் சமாதானத்தையும் கடவுள் தார். காயத்தோடு உயிர் பிழைத்திருக்கிற மக்கள் விரைவாக நலம் பெற அருளை தாரும். மாயமாகி போயிருக்கிற மக்கள் விரைவாக கண்டெடுக்கப்பட அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கிருபையினாலே எங்கள் அனைவரையும் கர்த்தர் இடைக்கட்டி காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் இந்த புதிய மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நுழையிருக்கின்றோம். இந்த மாதம் முழுமையாக கர்த்தர் எங்களை நலமோடு காத்ததற்காக நன்றி. வருகின்ற புதன்கிழமை மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நுழையும் போது முதல் வழிபாட்டில் எங்களை நாங்கள் இணைத்து உம்மை வழிபட்டு நீர் தரும் ஆசீர்வாதத்தோடு உமது வார்த்தைகளோடு உம் திருமைந்தருடைய திரு சாக்கிரமத்தோடு கூட புதிய மாதத்தை நாங்கள் துவங்கிட நீர் எங்களுக்கு அருளை தார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே கர்த்தர் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல மழையும் கடவுள் கடந்த இரவிலே தந்தமைக்காக நன்றி. எங்கள் இடங்களை குழுமப்படும். சிலுவை எடுத்து என்னை
உறுதியான விசுவாசத்திலே உமக்கு ஊழியம் செய்யவும், உம் நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும், உம் வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உம் தூய ஆவியானவரையும் விண்ணிலிருந்து வருகின்ற மெய் ஞானத்தையும் அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆராதனை உமது பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, தம்முடைய மக்களாய் நீர் செய்த நன்மைகளை முன்னிட்டு உமக்கு என்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக வழிபாட்டின் காணிக்கை, மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, ஆண்டவரே படைத்திருக்கின்ற அனைத்து காணிக்கைகளை கர்த்தர் தயவாக ஏற்றுக்கொள்வீராக. அக்காணிக்கைகள் யாவற்றையும் இது திருப்பீடத்தின் மீது வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதித்து தயவாக இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் மிக குறிப்பாக அருமையான டாக்டர் குமார் ஐயா அவர்களை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தான் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய மனைவி பிள்ளைகளாக உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்று திரு சாக்கிரமத்தில் பங்கெடுத்து அவர்கள் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவ வாழ்விற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய சூழலால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளை கடவுள் அறிந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கூடுகைக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளாக இறைவன் தொடர்ந்து குடும்பத்தின் மக்களுக்கு உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் மிகுதியாக வழங்கி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை வழிபாட்டில் தம்முடைய மக்களாய் ஆண்டவரை உமக்கு என்று படைத்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்த அன்பாடியாரை, திருச்சபையினுடைய ஊழியங்களை அறிவிப்பாக வழங்கினவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளின் மாலை பொழுதிலும் நடைபெற போகின்ற ஞாயிறு பள்ளியும் கடவுள் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். அருமையான திருச்சபையின் குடும்பத்தின் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் இந்த ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பவும் அன்பின் ஆண்டவரே, இந்த விஸ்வவாணி மிஷனரி ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான அன்பாடியவர் கடந்த நாட்களிலும் ஆண்டவரை பங்கெடுத்து அந்த ஊழியங்களை பற்றி எங்களுக்கு விவரித்து சொன்னமைக்காக நன்றி. ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதற்குரிய பொருத்தனையான காணிக்கைகளை நாங்கள் எங்களால் இயன்றதை இந்த ஊழியத்திற்கு தாங்க கர்த்தராகிய இறைவன் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உமது நாமம் ஒன்றே எங்கள் வழியாக எப்பொழுதும் என்றென்றும் மகிமையும் மாட்சிமையும் அடையட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவருடைய இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள எழுந்து நின்று கண்களை மூடி தலைவணங்குவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து ராக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு யாரை அனுப்பும். அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேர்ந்து மனதார போற்றினும் மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய மக்களாய் எல்லா நிலைகளிலும் எல்லோரையும் விட எல்லா காரியத்தையும் விட ஆண்டவரை முதன்மையாக வைத்து அன்பு செலுத்தி எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் செல்லக்கூடியவர்களாய் தொடர்ந்து வாழ்ந்திட கடவுள் அருளை தாரும். அவ்வாழ்வை வாழ்ந்து நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். கடவுளாக இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக.